மதுரை மாநகர் மாவட்ட அலுவலகத்தில் எங்களுடைய மாநகர் மாவட்ட அவைத்தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், கழக செய்தி தொடர்பாளர் அருமை அண்ணன் அவைத்தலைவர் அண்ணன் அண்ணாதுரை அவர்கள் தலைமையில் எங்களுடைய மாவட்ட கழக துணை செயலாளர் அருமை தம்பி உள்ளாவர ராஜா மற்றும் பகுதி நிர்வாகிகள், மாவட்ட அணி நிர்வாகிகள், மதுரை மாநகராட்சியுடைய மாமன்ற குழு கூட்டமும் நடைபெற்றது. இதில் கடந்த நேற்றைக்கா கொடுத்தீங்க கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக விளையாட்டு சங்கத்தில், அவர் ஒலிம்பிக் சங்கத்தில் சீனியர் தலைவராக இருக்கீங்களா, சீனியர் துணைத் தலைவராக இருக்காரு. இந்த விளையாட்டு வீரர் அசோசியேஷன் கூட்டம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயரை தாங்கியிருக்க மதுரை ரேஸ்கோர்ஸ் திடலில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பத்திரிகையாளர்கள் மத்தியில் கழகத்திற்கு சிறுமை விளைவிக்கின்ற மாதிரி சில செய்திகள் பத்திரிகையிலும் ஊடகங்களிலும் அவர் கொடுத்த பேட்டி வந்தது. எனவே மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் உட்கார்ந்து பேசி மாமன்ற உறுப்பினர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு, பொதுச் செயலாளருடைய கருத்துக்களையும் கேட்டு, இன்றைக்கு இருக்கிற கால சூழ்நிலையில் அவருடைய இந்த ஊடகத்தில் அவர் கொடுத்த பேட்டியானது மிகப்பெரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, அது மதுரை மாநகருக்கு, மாவட்ட கழகத்துக்கு மிகப்பெரிய பின்னடைவும் ஒரு இழிச்சொல்லும் ஏற்பட்டது. எனவே அன்பு தம்பியிடம் விசாரித்தோம். அவர் உண்மையிலே மன வருத்தம் அடைந்தார். நான் அந்த நோக்கத்தில் சொல்ல, விளையாட்டு சங்கத்துடைய தலைவராக இருக்கிறதுனால அதில் உணர்ச்சி வசப்பட்டு சில வார்த்தைகளை நான் பேசிவிட்டேன். எனவே அது குறித்து நான் விளக்கம் கொடுத்து விடுகிறேன்னு சொன்னேன். எனவே எங்கிட்ட கொடுத்துட்டார், மாமன்ற உறுப்பினரிடத்தையும் கொடுத்து விட்டார், கழக நிர்வாகிகளிடத்திலையும் சொல்லிவிட்டார். இருந்த போதிலும் அறைக்குள் நடந்தால் தெரியாது, நீங்கள் தான் உலகம் பூரா போட்டு வெட்ட வெளிச்சமாக எங்கள் கட்சியை ஒரு வழி பண்ணணும்னு செய்கிறீங்க. எனவே உங்கள் மூலமாகவே அவருடைய பதிலை நீங்கள் பெறுவது தான் சரியாக இருக்கும் என்று எங்கள் அவைத்தலைவரும் எங்களுடைய துணை செயலாளரும் மற்ற நிர்வாகிகளும் கேட்டுக்கொண்டார்கள். மாமன்ற உறுப்பினர்களும் சொன்னார்கள். எனவே அதன் அடிப்படையில் உங்களை அழைத்திருக்கிறோம். அருமை தம்பி எங்களுடைய மதுரை மாநகராட்சியுடைய எதிர்க்கட்சி தலைவர் போற்றக்கூடிய அருமை தம்பி சோலையராஜா அவர்கள் இப்பொழுது உங்களிடத்திலே விளக்கமாக அது குறித்து கூறுவார். முந்தா நாள் 13/6/2026 எம்ஜிஆர் விளையாட்டு அரங்கத்தில் அனைத்து விளையாட்டு சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அது சுமார் 6 மணி அளவில் நடைபெற்றது. அங்கே கிட்டத்தட்ட 25க்கு மேற்பட்ட அசோசியேஷன்கள், நான் அந்த கூட்ட அமைப்புக்கு தலைவராக இருக்கிறேன். உதாரணத்துக்கு ஹாக்கி, ஃபுட்பால், வாலிபால், ஸ்விம்மிங்கு, இப்படி 25 அசோசியேஷனோட தலைவர் செயலாளர்களும் இருந்து கொண்டு அதில் இருக்கக்கூடிய அந்த எம்ஜிஆர் விளையாட்டு அரங்கில் பயன்படுத்தக்கூடிய விளையாட்டு வீரர்களையும் வைத்துக்கொண்டு ஆலோசனை கூட்டம் நடத்தினோம். ஏனென்றால் இப்போது உள்ள விளையாட்டுத்துறை அமைச்சர் ஒரு 10 நாள் கழிச்சு எம்ஜிஆர் விளையாட்டு அரங்கத்திற்கு ரெவி மீட்டிங்க்கு வர்றாரு. அந்த மற்ற மாவட்டங்களில் ரெவி மீட்டிங் போகும்போது எம்டி ஹேண்டடா சொன்னதை மட்டும் வாங்கிட்டு நான் பதில் சொல்றேன்ட்டு போயிட்டாரு. இங்கே அவர் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம தயார் நிலையில் இருந்து நம்மகிட்ட இருக்கிற நிறை குறைகளை சொல்லணும் அப்படின்ற இதில் தான் அன்னைக்கு அந்த மீட்டிங் போட்டோம். அதில் பெருவாரியானவங்க எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் தான் வரைக்கும் எடப்பாடியாரோட உத்தரவின் பேரில் அந்த நுழைவு கட்டணம், நீங்கள் எல்லாம் அன்னைக்கு வந்திருந்தீங்க, விளையாட்டு வீரர்கிட்ட பூரா நுழைவு கட்டணம் திமுக அரசு வாங்கிட்டு. ஆனால் அதை வாங்காமல் இருந்தவர் ஐயா எடப்பாடியார்ன்றது அன்னைக்கு அங்கே சொன்னேன். அந்த நுழைவு கட்டணம் பள்ளிக்கூடத்து பயிலர்களுக்கு 100 ரூபா, காலேஜ் பயிலர்களுக்கு 200 ரூபா, அதர்சன 500 ரூபான்னு இப்படி தமிழ்நாடு பூரா வாங்கிட்டு இருக்காங்க. அத்லட்டிக்ஸ்ல மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும். இது வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். இதை இந்த ஆட்சியாளர்களும் அதை கண்டினியூ பண்றாங்க. அதனால இந்த வருகின்ற ஆய்வு கூட்டத்தில் இந்த விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட இதை நம்ம
கொடுத்து இதை சரி பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷன்ல ஒரு இப்படி சில கோரிக்கைகளை வைத்து தான் நாங்கள் அன்னைக்கு பேசணும். அதே மாதிரி அன்னைக்கு நான் இந்த கோரிக்கை உங்க மூலியமா இன்னொன்று நாங்கள் வைக்க தான் அன்னைக்கு நீங்க முடிச்ச பிறகு நீங்க எல்லாம் போயிட்டீங்க. நாங்க வந்து பிரஸ் மீட் வந்து ஆலோசனை கூட்டத்துக்கு முன்னாடியே போயிட்டீங்க. அந்த பிரஸ் மீட்ல கிட்டத்தட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் விளையாட்டு வீரர்களுக்குன்னு ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஏற்படுத்தினாரு. அதுக்கப்புறம் அண்ணன் செல்லூரார் அவர்கள் தலைமையில தான் கிட்டத்தட்ட 2000 பேரை வச்சு சிவகங்கை ரோட்ல வச்சு நாங்க ஒரு கோரிக்கை மனு எடப்பாடியார்ட்ட கொடுத்தோம். அப்ப 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டா கொடுத்தாரு. அத இந்த அரசு வந்து 5% ஒசத்தணும். திமுக அரசு ஒசத்தவே இல்லை, இந்த அரசாவது ஒசத்தணும், இப்படிலாம் கோரிக்கையை நாங்க எழுதி வச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ உங்க நிருபர்கள்ல ஒருத்தர் தான் கேட்டாங்க, இந்த மாதிரி எங்க ராஜ்யசபா எம்பி சட்ட வழக்கறிஞர் இன்பத்துறை சார் வந்து உங்க ஆதவ அர்ஜுனா விளையாட்டு சங்கங்கள்ல இருந்து வெளியேறணும், இல்லாட்டி சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி சொன்னாங்களே, அதுக்கு உங்க பதில் என்னன்னு கேட்டாங்க. யதார்த்தமா இது ஒரு கூட்டமைப்புல நடந்த ஆலோசனை கூட்டம், கட்சி கூட்டம் கிடையாது, அரசியல் கூட்டம் கிடையாது, எந்த உள்நோக்கம் இல்லாம தான் அன்னைக்கு நானும் இருந்தோம். அப்பயே அந்த நிருபருக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டேன். என்ன சொன்னேன்னா, சொசைட்டி ஆக்ட் விளையாட்டு சங்கங்கள்ல இருக்கிறாங்க, அதை வந்து நீக்கிறதுக்கு வழி இல்லை, அதை வந்து நீக்க சொல்லி அவர் சொன்னார்னா அதை வன்மையா நாங்க கண்டிக்கிறோம். நான் அந்த இடத்துல ஒரு ஹார்ஷான வார்த்தையை நான் சொன்னேன், அந்த கண்டிக்கிறேன். அதே மாதிரி கட்சி வந்து அப்ப அதே நிருபர் சொன்னாரு, திருப்பி நீங்க இதை சொன்னீங்கன்னா உங்க கட்சி உங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், இது நியாயமான பிரச்சனை தான், கட்சி நடவடிக்கை எடுத்தால் நடவடிக்கையை நான் சந்திக்கிறேன். எனக்கு வந்து விளையாட்டு முக்கியமா அரசியல் முக்கியமானு சொல்லும்போது நான் வந்து விளையாட்டு தான் வேணும்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி தான் நான் சொன்னேன். அதுல சில ஹேரஸான வார்த்தைகளை நான் பயன்படுத்தினதை அண்ணங்கிட்ட வருத்தம் தெரிவித்தேன். அந்த ஹேரஸான வார்த்தைகள் அனைத்தையும் நான் வாபஸ் பெற்றுக்கிறேன். கட்சிக்கு எப்பயும் நாங்கள் கட்டுப்பட்டு தான் இருப்போம். கட்சி கட்டுப்பாட்டுக்கு மீறி எந்த ஒரு செயலும் இல்லை. நாங்கள் எந்த சுத்தலையும் எந்த நேரத்திலையும் எதையும் நாங்கள் கட்சியை விட்டு போற எண்ணத்தில் நாங்கள் அந்த இடத்த பேசல. ஆனால் இன்னைக்கு நாள் இது இல்லை, நான் எதையுமே சொல்லாதத செய்யாதத அவங்களா போட்டு தேவையில்லாத ஒரு இஷ்யூவை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து முழுக்க முழுக்க தவறான செய்தி. நீங்க எல்லாம் இருந்தீங்க, அப்படி ஒரு இன்டென்ஷன்ல நாங்க வந்து அந்த பேட்டியெல்லாம் அப்படி இல்லை. ஆனா இவங்க அந்த பேட்டியை பூரா அப்படி கொடுத்த மாதிரி பேப்பர்ல வித்தியாசமா, வீடியோல டிவில கரெக்டா போட்டிருந்தாங்க. நாங்க என்ன பேசணுமோ அதை கரெக்டா செஞ்சாங்க. ஆனா அந்த பிரஸ் மீட்டுக்கு பேப்பர்காரங்க யாருமே வரல. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், டெய்லி பேப்பர் யாருமே வரல. அவங்களா ஒரு கைகால் மூக்கு வச்சு கண்ணு வச்சு பேசி இன்னைக்கு தேவையில்லாத ஒரு ஃப்ரிக்ஷனை எங்க மாநகர் மாவட்டத்தில் உருவாக்கி இருக்காங்க. அதுக்கு நான் வருந்துகிறேன். இல்லாதத வெளியே வந்ததுக்கு நான் வருந்துகிறேன். வேற எதுவும் கொஸ்டின் இருந்தா கேளுங்க, நான் சொல்றேன். தாவேக்காக்கு போறேன்னு எதுவும் சொன்னா சார்? நீங்க தான் சார் இருந்தீங்க. தாவேக்காக்கு போறேன், நான் மேயர் பதவிக்காண்டி போறேன், இப்படி நாங்க இந்த இடத்துல நான் என்ன சொன்னேன், இது அரசியலை கேட்காதீங்க, விளையாட்டு, தயவு செய்து கேட்டுக்கு வெளியே அரசியலை பத்தி பேசுங்க. நான் இங்க அரசியலை பத்தி பேசலன்னு தானே சொன்னேன். நான் ஏதாவது அரசியல் ரீதியா பேசினா யாரையாவது இண்டிவிஜுவலா வச்சேனா? இன்பத்துறை சார் இப்படி சொன்னார்ன்றது உங்க நிருபர் ஒருத்தர் என்கிட்ட கேட்டதுக்காகத்தான் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. அந்த கட்டாயத்தின் அடிப்படையில நான் சொன்னேன். அது சொசைட்டி அது வந்து நாங்க வந்து அப்ப கண்டிச்சல சார். அந்த கண்டனத்தை வந்து நான் இப்பயும் சொல்றேன். அவர் தவறான ஒன்ன சொல்லிட்டாரு அப்படின்னு தான் நான் சொல்ல வரணும். நான் தவறான ஒரு செய்திய அவர் எடுத்திருக்கிறாரு. இது அரசியல் ரீதியா விளையாட்டுல வந்து அரசியல் பண்ண வேணாம் அப்படின்னு தான் நான் சொன்னேன். பாத்தீங்களா, அரசியல் ரீதியா எத்தனையோ விமர்சனங்கள் அந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் சுத்தி இருக்கு, அதை பத்தி பேசியிருக்கலாம். எதுக்கு விளையாட்டுல போய் அரசியல் பண்ணணும் அப்படின்னு நான் திருப்பி முடிச்சிட்டேன். திருப்பி உங்க நிருபர் தான் வந்து உங்க மேல நடவடிக்கை எடுத்த என்னன்னு ஒரு தேவையில்லாம கேட்டாங்க. நான் அந்த கேள்வியில வந்து அவர் தவறா இதை சொல்லிட்டார்ன்றத சொல்றதுக்கு பதில் கண்டனம்ன்ற வார்த்தை தான் சொன்னோம்ல. உண்மையிலே சொசைட்டி ஆக்ட்ல எந்த ஒரு ஆளுகளையும் பதவியில இருந்து அவங்களாதான் விளைக்கணும் இல்லையா, லீகலா பண்றதுக்கு வழி இல்லை. அதைத்தான் நான் எடுத்து சொன்னேன். நீங்க தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கத்துல இருக்கிறீங்க, அதே மாதிரி அன்னைக்கு அரசியலா விளையாட்டா வரும்போது எனக்கு விளையாட்டு தான் முதல் சொன்னீங்க. இப்ப அதிமுக தலைமையில வந்து நெருக்கடி கொடுத்துதான் இந்த பிரஸ் மீட் உங்களை கூப்பிட்டு இப்ப நெருக்கடியே இல்லை சார். நான் தான் சார் இந்த பிரஸ் வைக்கணும்னு அண்ணன்ட்ட சொன்னேன். என்ன தயவு செய்து சபையில வேணாம்னே நான் இதுல சொல்றேன். இப்பயும் நான் சொல்றேன், நெருக்கடி இல்லை. நான் சொன்ன ஸ்டாண்ட்ல இப்பயும் அப்படிதான் நிக்கிறோம். நான் என்ன சொன்னேன், தவறான ஒரு முன்னுதாரணம் ஆயிடக்கூடாது, அதை நான் கண்டிக்கிறேன்னு சொன்னது. அதைத்தான் நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் ஒழிய
மற்றபடி அந்த செயல் வந்து அவர் செஞ்சிருக்க கூடாது. அவர் வந்து இதுல அரசியல் பண்ண வேண்டியது இல்ல. மற்ற இதில் பண்ணிருக்கலாம். அவரை சுற்றி எவ்வளவு விமர்சனங்கள் இருக்கு, அதை பண்ணிருக்கலாமே அப்படின்னு தான் அவங்கள்ட்ட சொன்னேன். அதுல அந்த ஸ்டாண்ட்ல நான் இருக்கேன். பட் இந்த கண்டனம் தெரிவிச்சேன் பாருங்க, அதைத்தான் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். அந்த கண்டனம்ன்ற வார்த்தை எங்க கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு நபரை நான் வந்து அதை சொன்னது வந்து நான் உணர்றேன். நைட்டே அண்ணனுக்கு நான் பேசினேன். அண்ணன்ட்ட நீங்க போட்ட 15 நிமிஷம் வீடியோவை அண்ணனுக்கு போட்டு விட்டேன். அண்ணன் பூராத்தையும் பார்த்துட்டு அப்பயும் இதே சொன்னார். என்னப்பா நம்ம கட்சிக்குள்ள இருக்கிறவர்கள் அண்ணே வேணும்னா நாளைக்கு பிரஸ்ஸை கூட்டுங்களேன். நான் அப்படிதானே சொன்னேன், பிரஸ்ஸை கூட்டுங்க, எல்லாத்தையும் நான் பேசிடுறேன், விவரத்தை சொல்றேன். சிங்கப்பெண் படையெல்லாம் அறிமுகப்படுத்திட்டாரு. இப்போ முதலமைச்சர் நடைமுறைக்கு வந்துருச்சு. தொடர்ந்து இப்போ குடிக்குள்ள ஒரு 3 வயசு பெண் குழந்தை இறந்துருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? எல்லண்டோ வந்து ஏதாவது மாற்றம் தெரியுதா? கிரைம் ஏதாவது குறைஞ்சிருக்கா தெரியுதா? சிங்கப்பெண் படை ஏதாவது விளைவுகளை ஏற்படுத்தலாம்? நீங்க கேட்டீங்க, நீங்க கேட்டதுக்கு எல்லாமே பதில் வந்து பொறுத்துருங்க, நான் பேசுறேன். இன்னைக்கு வந்து முழுக்க எங்க மாநகராட்சியுடைய எதிர்கட்சி தலைவர் தன்னுடைய சொன்னதை வாபஸ் வாங்கி சொன்ன வார்த்தைகளை அனைத்தையும் வாபஸ் வாங்கிட்டார். வாபஸ் வாங்கிடுங்க. அவராக தான் என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி நான் எங்கே வேணாலும் அறையில் வேணாலும் சொல்கிறேன், மற்றவங்களையும் சொல்கிறேன்டாரு. நீ அறையில் சொல்கிற காட்டிலும் உலகம் பூரா இதை தெரிஞ்சிருச்சு, எல்லாமே போயிருச்சு. நம்ம பார்ட்டிக்கு ரொம்ப இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அது சரியாக வராது. அதனால் நீங்கள் வந்து நம்ம அவங்களே கூப்பிட்டுடலான்னு சொன்னேன். உங்கள்கிட்ட சொல்லிட்டாரு. நீங்கள் நான் சொல்கிறேன், ஒரு நிமிஷம் கேட்டுங்க. எதனால இன்னைக்கு வந்து அவர் தன் விளக்கத்தை கொடுத்துருக்காரு. அந்த விளக்கத்துல உங்களுக்கு திருப்தி இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்க அவரை கேட்டுக்கங்க. அதோட அரசியல்ல உள்ளவங்க அந்த மாதிரி விளையாட்டு சங்கங்கள் இருக்கக்கூடாது. முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து விளையாட்டு சங்கங்கள் எல்லாம் இருக்கிறாங்களா? சக்கரபாணி வந்து கபடி சங்கத்தோட திண்டுக்கல் மாவட்ட தலைவர். இப்பயும் ரெக்கார்டிக்கலா ஒலிம்பிக் அசோசியேஷன் அவர் மெம்பர். ஆனா அவர் அமைச்சராக இருந்தார். அனிதா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடி மாவட்டத்தோட கபடி கழக சங்க தலைவர். ஓட்டர்ஸ் ஒலிம்பிக் சங்கத்துக்கு அவர் ஓட்டு போடுறவர், அவரு அமைச்சர். இது உதாரணம். இப்பயும் இருக்காங்க, போன தடவை இருக்கிறாங்க. அதே மாதிரி அமைச்சரா இருக்கிறவங்க இதுல இருக்கக்கூடாதுன்ற இன்டென்ஷன் எதுவும் கிடையாது. ஆமா, தப்பு தானே நான் சொன்னேன். அதனாலதான் தவறானதை சொல்லிட்டாரு. அதை வந்து நான் வந்து அப்படிதான் சொல்லியிருக்கணும், கண்டிக்கிறேன்ற வார்த்தையை அவர் வந்து சொசைட்டி ஆக்ட்ல இருக்கிற ஒரு இவங்களை வந்து அவங்களா தான் வெளியே வரும்போது யாரும் சட்டப்படி போய் நீக்க முடியாது. அதை வந்து அவர் அரசியல் நம்ம வந்து அவரை சுத்தி நிறைய விமர்சனங்கள் இருக்கு, அதை பண்ணியிருக்கலாம், இதை போய் தொட்டிருக்க வேண்டியதில்லைன்னு சொல்லி தான் சொன்னேன். அப்புறம் தான் நம்ம நிருபர் என்னைய தேவையில்லாம குழப்பினா நான் திருப்பி ஏன் சுத்தி வரீங்கன்னு தான் கேட்டேன். மாற்று கட்சியில இணைய விழால தவேக அமைச்சர் செங்கோட்டையன் வந்து அதிமுக என்ற கட்சி இருக்காது அப்படின்னு இன்னைக்கு வந்து முழுக்க எங்க மாநகராட்சி எதிர்கட்சி தலைவர் விளக்கம் மட்டும் போதும். அந்த விளக்கத்தை